ஓம் க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரம் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ இந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலை நாம் பார்க்க இருப்பது டிசம்பர் மாதத்திற்கான ராசி பலன்கள். முதலில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம். டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள். கடக ராசியிலே குரு பகவான் உச்ச நிலையிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார். சிம்ம ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். துலாம் ராசியிலே புதன் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். விருச்சிக ராசியிலே சூரிய பகவான், செவ்வாய் பகவான், சுக்கிர பகவான் 3 கிரகங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கும்ப ராசியிலே சனி பகவானும் ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இம்மாதம் 5 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன. துலாம் ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற புதன் பகவான் டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு இடப்பெயர்ச்சியாக உள்ளார். புதன் பகவான் மீண்டும் டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு இடப்பெயர்ச்சியாக உள்ளார். விருச்சிக ராசியிலே ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருக்கின்ற செவ்வாய் பகவான் டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி தனுசு ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி விருச்சிக ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சூரிய பகவான் தனுசு ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி கடக ராசியில் உச்ச நிலையில் அதிசாரம் பெற்ற குரு பகவான் மீண்டும் மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி விருச்சிக ராசியில் பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சுக்கிர பகவான் தனுசு ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியின் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும் போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம், உரிய கட்டணம் செலுத்தி. வாருங்கள் ராசிக்குள் போகலாம். சனி பகவானும் ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருப்பதால் உங்கள் செயல்பாடுகளில் வேகம் குறைந்திருக்கும். எந்த ஒரு செயலையும் இன்று செய்யலாம், நாளை செய்யலாம் என்ற ஒரு சோம்பேறித்தனம் தென்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. வாக்குஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. தனங்குடும்ப வாக்குஸ்தானத்தை வாக்குஸ்தானாதிபதி குரு பகவான் 21ஆம் தேதி வரை அவர் பார்வையிடுவதால் மேம்படக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய காத்து கொண்டிருக்கின்றது. பார்த்து கொண்டிருந்த இடங்களிலிருந்தெல்லாம் பணபரவுகள் தாராளமாக கிடைக்கும். உறுப்பினர்களை ஒற்றுமை நிலவக்கூடிய மாதம் இந்த மாதம். எதையும் சாதுரியமாக பேசி எளிதில் சாதித்து விடுவீர்கள். உங்களை சுற்றி உள்ளவர்கள்லாம் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுப்பார்கள். சில ஆபரணங்கள் வாங்குவதற்கான ஒரு சூழலும் உண்டு. ஸ்தானத்திலே எந்த கிரகங்களும் இல்லை. ஸ்தானாதிபதி இம்மாதம் 6ஆம் தேதியிலிருந்து லாபஸ்தானத்திலே அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதும் ஸ்தானத்தை ராசிநாதன் சனி பகவான் பார்வையிடுவதாலும் சகோதர சகோதரனுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. ஆனால் இளைய சகோதர சகோதரனுடைய உடனடியிலே கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்வது மிகவும் நல்லது. சில சிறு பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. எந்தவித கிரகங்களும் இல்லை. சுகஸ்தானாதிபதி அமர்ந்து கொண்டு 22ஆம் தேதி வரை பார்வையிடுவதாலும் களத்தானாதிபதி இம்மாதம் தேதி வரை அவர் பார்வையிடுவதாலும் அன்பும் ஆதரவும் சிலருக்கு நிறைந்திருக்கும். தாயார் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார். வாகனம் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகள்லாம் முழுமையாக பூர்த்தியாகும். தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் விவசாயத்திலே அபரிமிதமான முன்னேற்றத்தை காண முடியும். விவசாயிகளுக்கு பூவந்தமும் விளைபொருளுக்கு தகுந்த விலையும் கிடைக்கும். வளர்ப்போரெல்லாம் கால்நடைகள் மூலமாக கூடுதலான வருவாயை காண முடியும். நடத்துபவர்களுக்கெல்லாம் ரியல் எஸ்டேட் மூலமாக கூடுதலான வருவாய் உண்டு. படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். ஆசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள். இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படுவதற்கான ஒரு சூழலும் உண்டு. எந்தவித கிரகங்களும் இல்லை. 21ஆம் தேதியிலிருந்து அவனுடைய பயணமும் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. சிலருக்கு புத்திரர்களால் நற்பெயரும் புகழும் ஏற்படும். சில புத்திரர்களுக்கு சுப நிகழ்ச்சிகளை நடத்துவீர்கள். காதுகுத்து, திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும். சார்ந்தவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். வருவாயை காண முடியும். பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உங்கள் காதல் திருமணம் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. கோயிலுக்கு போய் வருவதற்கான ஒரு சூழல் உண்டு.
என்னுடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக இந்த மாதம் உங்களுக்கு நிறைந்திருக்கும். சன்னியாசிகளை சந்திப்பீர்கள். அவருடைய ஆசியும் ஆசீர்வாதமும் கிடைக்கும். ஸ்தானத்திலே இம்மாதம் 21ஆம் தேதி வரை குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களில் கடனுக்காக விண்ணப்பித்திருந்தால் உங்களுக்கு எளிய முறையில் கடன் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. இடத்திலே சக பணியாளர்களுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் களத்திரஸ்தானத்தை சனி பகவானும் ராகு பகவானும் பார்வையிடுவதாலும் கணவன் மனைவியிலேயே ஒருவருக்கொருவர் அனுசரித்து போவது நல்லது. இல்லையே உங்களுக்குள் கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. கூட்டுபவர்களெல்லாம் கூட்டுத் தொழிலிலே கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்வது மிகவும் நல்லது. எந்தவித கிரகங்களும் இல்லை. அஷ்டம ஸ்தானாதிபதி புதன் பகவான் இம்மாதம் பாக்கிய ஸ்தானத்திலும் அவர் பயணம் செய்வதால் எதிர்பாராத நேரங்களில் எதிர்பாராத இடங்களிலிருந்து எதிர்பாராத பண வரவுகள் எல்லாம் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. திடீர் அதிர்ஷ்டம் உங்கள் கதவை தட்ட காத்துக் கொண்டிருக்கின்றது. இம்மாதம் தொழில் ஸ்தானத்திலும் அவர் பயணம் செய்வதால் தந்தையினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். பக்க பலமாக இருப்பார். தந்தை வழி சொத்துக்களில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் உங்களுக்கு சாதகமான முடிவுக்கு வருவதற்கான ஒரு சூழல் உண்டு. சில தர்ம காரியங்களில் ஈடுபடுவீர்கள். சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வருவீர்கள். வெளிநாட்டிற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும். படிப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். பேராசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள். பாக்கியாதிபதியும் சுகஸ்தானாதிபதியுமான சுக்கிர பகவான் இம்மாதம் 22ஆம் தேதி வரை அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதும் 21ஆம் தேதி வரை தொழில் ஸ்தானத்திலே விழுவதாலும் நீங்கள் கூடிய தொழிலில் அபரிமிதமான முன்னேற்றம் உண்டு. மேற்கெல்லாம் அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு வேலைகள் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் சிலருக்கு தேடி வரும். எந்தவித கிரகங்களும் இல்லை. லாபஸ்தானத்தை இம்மாதம் 21ஆம் தேதியிலிருந்து லாபஸ்தானாதிபதி பார்வையிடுவதாலும் 6ஆம் தேதியிலிருந்து அதிபதி பயணம் செய்வதாலும் 22ஆம் தேதியிலிருந்து சுகஸ்தானாதிபதியும் பாக்கியாதிபதியுமான சுக்கிர பகவான் பயணம் செய்வதாலும் மூத்த சகோதரனுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. நண்பர்கள்லாம் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். நீங்கள் கூடிய தொழிலே இரட்டிப்பான வருவாய் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. எந்தவித கிரகங்களும் இல்லை. விரயஸ்தானத்தை இம்மாதம் 21ஆம் தேதி வரை பாகிஸ்தானாதிபதியும் லாபஸ்தானாதிபதியுமான பார்வையிடுவதால் செலவுகள் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும். இறைவனுடைய திருப்பொருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லா இறைவனை வணங்கி நேர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் எஸ் ராமன். நன்றி, வணக்கம்.